இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் என்ன? நம்ம பண்ண வேண்டிய வேலை பண்ணாமல் வேறு ஏதாவது வேலை நம்ம பண்ணிகிட்ருப்போம். அது பண்ணுறதுனால நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. கரெக்டாக? ஸோ நம்ம கோலை நோக்கி போயிட்டுருக்கும்போது, ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது இடையூறுலாம் வர்றது தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ மேஜராக நம்மளோட ஏஜில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மேஜராக என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க? சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லையா? சோஷியல் மீடியா அதிகமாக ஸ்க்ரோல் பண்ணுறது, இதில் வந்து யூடியூப்பில் இருக்கிறது ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி ஷார்ட் டைம் கண்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்ணி அவங்களோட ரிட்டென்ஷன் பவரை இழந்துடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கலர் லைட்ஸ் வந்து இருக்கிறக்காட்டி அவங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸில் மூழ்கிடுறாங்க. இது ஒன்று. தென் சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அன்னெசரியாக மீட்டிங்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், லைக் இப்போது ஏதாவது ஒரு என்ன மீட்டிங்காக இருக்க போகுது, நிறைய பேர்த்த பற்றி பேசுவோம், இல்லை காசிப்ஸ் பேசுவோம். அந்த மாதிரி நிறையா நம்ம வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எங்கே இருந்தாலுமே வந்து இந்த அன்னெசரியான மீட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேசுகிறோமோ இல்லையோ, பட் வந்து கலந்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க, நம்மளோட பாயிண்ட்டையும் நம்ம சொல்லணும்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருப்போம். இது தேவையில்லாத ஒரு அன்னெசரியான ஒரு டாக் தான். ஸோ இதை வந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம். கரெக்டாக? அண்ட் இது போக இன்னொரு என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா டெலிகிராம் டிஸ்ட்ராக்ஷன். இது நீங்கள் சோஷியல் மீடியாலே கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டால் எஸ். பட் சோஷியல் மீடியாவில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரேண்டம் கண்டென்ட்ஸை ரேண்டம் வீடியோ கண்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க. பட் இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டெலிகிராமில் மெட்டீரியல் கண்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுறீங்க. கரெக்டாக? லைக் நிறையா குரூப்ஸ் இருக்குது, பெரிய பெரிய குரூப்ஸ் இருக்குது, இல்லை வந்து இந்த ஹிந்தி குரூப்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதில் அவங்க பேசுவாங்க, அதை போய் நம்ம என்னென்னு பார்த்துட்ருப்போம். கரெக்டாக? எப்போ ரிசல்ட் வருதுன்னு போய் செக் பண்ணுவோம். ரைட்? ரிசல்ட் வருதுன்னு செக் பண்ணிவிட்டு, இல்லை ஸ்கோர் எவ்வளோ, கட் ஆஃப் எவ்வளோ, இந்த மாதிரி கட் ஆஃப்னு கூட நம்ம பார்க்குறது கூட ஒரு பாயிண்ட் வந்து கரெக்டு தான். நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம், எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். பட் எப்போ ரிசல்ட் வரும், அந்த மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் ஓடிட்டுருக்கிறது யாருக்குமே தெரியாது. கரெக்டாக? ரிசல்ட் வந்தால் தான் எல்லாருக்குமே வந்துச்சுன்னு தெரியும். கரெக்டாக? ஸோ ஆனால் அதை போய் உட்காந்து நம்ம சர்ச் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடியதில் நிறையா வந்துட்டு அன்னெசரியான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸு, வாக்குவாதங்களில் போய் முடிஞ்சு பிளாக் பண்ணி தேவையில்லாத ஒரு இஷ்யூ வந்துட்டுருக்கோம். கரெக்டுங்களா? இது டெலிகிராம் கண்டென்ட். இந்த 3 கேட்டகரியில் தான் நம்ம மோஸ்ட்டாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இதுக்கான வழி என்ன? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. மோஸ்ட்டாக இதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, வேறு வழி எதுவுமே கிடையாது. நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒரே வழி. கரெக்டாக? சொல்யூஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். அது நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணலாம். பட் தொடர்ந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகும்னா போர்டம் இருக்கும். அந்த போர்டம் வந்து நம்ம ஆக்சுவலாக என்னன்னா, இது வந்து போர்டம் அப்படிங்கிறது நல்லது. ஓகேவா? அந்த போரான டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் எடுக்கிறோம். ஃபோன் எடுத்து அதில் வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம், நீங்கள் அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து படிக்கிறீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. ஒரு கேப் க்ரியேட் ஆகும். நீங்கள் எந்த கற்றுக்கிட்டாலுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது போர் ஆகும். அந்த போர்டமை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக்னு அர்த்தம். நீங்கள் அந்த போர்டமை ரீச் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா 2 விதமான ஒரு டைரக்ஷன்ஸ்க்கு மக்கள் போவாங்க. ஒரு டைரக்ஷனில் அந்த போர்டமை வந்து எஸ் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், அப்போ இன்னும் அந்த போர்டம் தான் நம்மளை வந்து அடுத்த க்ரியேட்டிவிட்டி லெவலில் கொண்டு வரும். அடுத்தடுத்து என்ன மெத்தடில் படிக்கலாம், என்ன மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். பட் இட் டேக்ஸ் டைம். இப்போ நீங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 டேஸ் வருது. அப்போ போர்டம் க்ரியேட் ஆகுது ஒரு 4th டே. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் வருது அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி வர்றதுக்கு ஒரு 6th டே ஒரு 7th டே வரக்கு லேட் ஆகும். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த போர்டம் வந்தோடனையும் ஓகே இவ்வளோ நாள் நம்ம படிச்சிட்டோம், நம்ம வந்து அவ்வளோ நாள் படிச்சிருக்க மாட்டோம், 2 to 3 டேஸ் தான் படிச்சிட்டோம். சரி ரெஸ்ட் எடுக்கலாம், ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லூப்புக்குள்ளே நீங்கள் போவீங்க. கரெக்டாக? மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, அந்த அன்னெசரி டாக்கு, டெலிகிராமு, அந்த இஷ்யூ மறுபடியும் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க,
மறுபடியும் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஹவு ஷுட் நாட் பி லேசி, ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல், ஹவு டு டூ ஹார்ட் ஒர்க், அந்த மாதிரி வீடியோஸ் போட்டு நம்ம பார்த்துட்ருப்போம். கரெக்டாக? ஸோ இதுதான் நம்ம நடக்கும். அந்த விஷய சைக்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த விஷய சைக்கிள் வந்து கட் டவுன் பண்ணி வரணும் அப்படின்னா இந்த போர்டம் மூலியமாக தான் கட் டவுன் பண்ண முடியும். நீங்கள் லைக் நீங்கள் 1 to 2 days ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மொபைல் டீடாக்ஸ் பண்ணுறீங்க, மொபைல் டீடாக்ஸ் டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுறீங்க. டிஜிட்டல் டீடாக்ஸ் நம்மளால் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு யூடியூப்பில் டிஜிட்டலாக தான் பண்ண முடியறதா இருக்குது. ஸோ உங்களோட கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். மொபைல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை யூடியூப்பில் பார்க்குறதா இருக்கலாம், வாட்ஸ்அப், யூடியூப் ஷார்ட்ஸு, இல்லை இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 days போடுறீங்க. 2 days கூட வேணாம், நீங்கள் ஒரு 15 minutes நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? 15 minutes. ஈவன் உங்களால் 15 minutes கூட உங்களுக்கு இனிஷியல் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா டேக் இட் அஸ் 5 minutes. செட் அலாரம், இல்லைனா நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டைம் வந்து 5 o'clock PM இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 5:15 PM வரைக்கும் மொபைல் வந்துட்டு நான் டச் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுங்கள். டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நீங்களே மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதுதான் மைண்ட் கண்ட்ரோல், இதுதான் மொபைல் டீடாக்ஸ். ஓகேவா? வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த 15 minutes முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் உங்களோட அந்த ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த 5:15 ஒரு 5:30 வரைக்கும் அதே மாதிரி நான் மொபைல் டீடாக்ஸ் பண்ண போகிறேன், எதுவும் பண்ணாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். எதுவும் எடுக்காதீங்க, வேறு ஏதாவது உங்களோட ஒர்க்கை பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 1/2 hour வந்து மொபைல் யூஸ் பண்ணாமல் இருந்துட்டீங்க. இப்போ ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. லைக் சாங்ஸை கேளுங்க. உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் ரீல்ஸ் தான் போடுற மாதிரி இருக்கும், பட் அது வந்து தப்பா. பட் நீங்கள் ஒரு 5 minutes பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 minutesல நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாங்ஸ் மாதிரி கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். ஓகேவா? சேட் பண்ணுறது, யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, சேட் பண்ணுங்கள். போய் கண்டென்ட்டை போய் ஸ்க்ரோல் பண்ண வேண்டாம். ஓகே? அந்த 5 minutesனால் ஸ்ட்ரிக்ட் டு த 5 minutes. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 15 minutes, 20 minutes, 15 minutesலேருந்து 20 minutes, 20 minutesலேருந்து 1 hour அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 hour அப்படின்னு நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் மறந்துடுவீங்க. ஒரு 2 hours 3 hoursலாம் நீங்கள் மறந்துடுவீங்க, மொபைல் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அந்த மறந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5க்கு அந்த மாதிரி நினைக்கிறீங்க, 5 PMக்கு செட் பண்ணுறீங்க, இல்லை ஏர்லி மார்னிங் ஒரு நீங்கள் 6க்கு எந்திரிக்கிறீங்க, மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, 8 o'clock வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க, மொபைல் பார்க்கவே இல்லை. பட் இப்போ என்ன பண்ணுறீங்க, அதான் 8 PM 8 AM ஆயிடுச்சு. ஓகேவா? 2 hours நான் வந்து மொபைல் எடுக்காமல் நான் படிச்சிட்டேனே, இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், 1 hour யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் அந்த எடுக்கிறது தான் இந்த விஷய சைக்கிள். இப்போ இதை கட் டவுன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஏர்ஜ் இருக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த ஓகே நம்ம 2 hour படிச்சிருக்கோம், மொபைல் எடுக்கிறோங்கிற ஏர்ஜ் இருக்கும். ஆனால் எப்போ யார் வந்து அந்த வின் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போர்டம் இருக்கு இல்லையா, அந்த போர்டமை வந்து ஓகே இது இப்படி தான் இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அது வந்து ஹேபிட்டாகவே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 hour அவங்க தாங்கிக்கிறாங்க இல்லையா. ஓகே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நம்மளோட ஃப்யூச்சருக்காக நம்ம இப்போ பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஓகே அது அந்த ஏர்ஜ் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 AM வரைக்கும் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஷெடியூல் போடுறாங்க, படிக்கிறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த இடைப்பட்ட டைமில் அந்த தாட் வரும், இல்லை நம்ம இவ்வளோ நாள் படிச்சிட்டோம்ல, அரௌண்ட் காலையில் 6 to 10 வரைக்கும் நம்ம எடுக்கவே இல்லை, அப்போ யாராவது இம்பார்ட்டண்ட்டாக பண்ணியிருப்பாங்க மெசேஜ், அப்போ நம்ம பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போயும் என்ன பண்ணுறாங்க, இந்த போர்டமை கட் பண்ணிட்டு வரவங்க மறுபடியும் அந்த விஷய சைக்கிளில் போவாங்க, மறுபடியும் அவங்க நம்ம ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு வர மாதிரி மறுபடியும் அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ணணும் நம்ம, ஓகே இவ்வளோ வந்துட்டோம், இவ்வளோ ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணிட்டோம், நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணால் இந்த 1 டேவே நம்ம பண்ணிடலாம், நம்மளுக்கு செம்ம கான்ஃபிடென்ட் வரும்னு சொல்லி நம்மளுக்கு வரும். அவ்வளோதான், இந்த 1 day நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு தூங்க போகும்போது ஜஸ்ட் ஒரு செக் பண்ணுறீங்க, யாராவது கால் வந்திருக்கா, இல்லை ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் மெசேஜஸ் இந்த மாதிரி வந்திருக்கான்னு செக் பண்ணுறீங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத நோட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த சைக்கிளை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, மறுபடியும் அடுத்த மார்னிங் வந்து நடக்கிறீங்க, 6 o'clock எந்திரிக்கிறீங்க, மொபைல் யூஸ் பண்ணலை. அதே மாதிரி நீங்கள் உங்களோட அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் டில் 10 PM வரைக்கும் நீங்கள் மொபைல் எடுக்கலை, ஜஸ்ட் கால் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க, மற்றபடி எந்த இது பண்ணலை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 days பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலே உங்களோட ப்ரிப்பரேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்த 2 days யாரெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாமல் திருப்பி விழுந்து வராங்களோ அவங்க என்ன ஆகுனாங்கன்னா அந்த 1 year 2 year அப்படிங்கிற லூப்புக்குள்ளே அப்படி போயிட்டே இருப்பாங்க. அவங்க லாஸ்ட் கிளியர் பண்ணும்போது அவங்களுக்கு ஓ மை காட் நம்மளோட எக்ஸாம் டைம் வரும்போது நம்ம அன்கான்ஷியஸாகவே நம்ம மொபைல் எடுக்க மாட்டோம், பிகாஸ் டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த கான்ஷியஸை நம்ம முன்னாடியே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன் டைமுக்கு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதிகமாக இருக்கும். எவ்ரிதிங் இஸ் ஆல் அபவுட் மைண்ட் கேம் தான். அப்போ நம்ம வந்து இந்த 2 days வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும். 2 days இருக்கலாம், 3 days இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1 hour கூட இருக்கலாம். அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ நாள் நான் அந்த மாதிரி டீடாக்ஸ் பண்ணால் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் அதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் போர்டம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். இல்லை இவ்வளோ நேரம் பண்ணிட்டேனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்தே தீரும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். இட் இஸ் அ செக் பாயிண்ட். ஓகேவா? உங்களை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செக் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த செக் பாயிண்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. இல்லை இந்த செக் பாயிண்ட்டில் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை நான் இவ்வளோ நேரம் படிச்சுட்டேன், இவ்வளோ நேரம் இது பண்ணிட்டேன், மறுபடியும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா அந்த விஷய சைக்கிளில் மாட்டிப்பீங்க. இதுதான் மேட்டர், வேறு எதுவுமே கிடையாது டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வெளிவரதுக்கு. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, இந்த போர்டம் இருக்க அந்த பீரியடை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒபீஸாக இருந்தீங்கன்னா அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களே நீங்கள் வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கான ஏதாவது ஒரு ஹாபீஸ் இருக்குன்னா அந்த ஹாபீஸை வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பட் இந்த இல்லை ஒன்றுமே உங்களுக்கு பண்ண தோணும் இல்லையா, ஓகே சும்மா உட்காந்துருங்க, சும்மாவே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மாவே இருங்க. இல்லை நியூஸ் பேப்பர் பாருங்கள், படிக்க கூட வரும், சும்மாவே உட்காந்துருங்க, அப்சர்வ் பண்ணுங்கள் என்ன நடக்குது, நேச்சரை பாருங்கள், எதுவுமே பண்ணாமல் இருங்க. அந்த போர்டம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் அது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த போர்டம் என்ன ஆகும் அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடும். கண்டிப்பாக அது கூட்டிகிட்டு போகும். பிகாஸ் உங்கள் மைண்டில் எதுவுமே நீங்கள் பண்ணல, எதுவுமே நீங்கள் போட்டு ப்ரெஷர் பண்ணவே இல்லை. ஷார்ட்ஸு, ரீல்ஸு, கண்டென்ட் பார்த்து கம்பேர் பண்ணியோ இல்லை நிறைய திங்க் பண்ணியோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்க. அப்போ உங்களோட மைண்ட் வந்து ஒன்று தானே யோசிக்க வைக்கும். அது க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வரும். அந்த க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் ஸ்டடீஸை கொண்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நீங்களே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல வேண்டியது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு எல்லாருமே எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, இல்லை எல்லாருக்குமே வந்துட்டு இஷ்யூஸ் இருக்கா, எல்லா ஃபேமிலியிலுமே எல்லாமே இருக்குது, எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் அதோட இன்டென்சிட்டி தான் மாறுமே தவிர மற்றபடி எல்லாருக்குமே இஷ்யூஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ கிளியர் பண்ணுறவங்களும் கிளியர் பண்ணாதவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கும் இஷ்யூஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் டேக்கிள் பண்ணக்கூடிய விதம், அதோட இன்டென்சிட்டி அண்ட் அவங்களோட என்விரான்மெண்ட் இது எல்லாமே மாறும். பட் எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க இந்த லெவலில் இருப்பாங்க, ஒருத்தவங்க இங்கே இருப்பாங்க, ஒருத்தவங்க இங்கே இருப்பாங்க. கரெக்டாக? அப்போது நம்ம இப்போ இவங்களுக்கு சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். பட் இவங்கள விட கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும் எக்ஸ்ட்ரா. பட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக எடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அதை பார்த்து தான் இப்போது லாஸ்ட் எல்லோரும் ஒரே அளவு தான் அச்சீவ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ அப்போது நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். கம்பேர் பண்ணவே தேவையில்லை. இப்போ இவங்களும் கம்பேர் பண்ணால் என்ன நடக்கும்? இவங்க டக்குன்னு போயிட்டாங்க, இவங்க இங்கே ரொம்ப லேட் ஆகுது. பட் பிகாஸ் ஆஃப் நிறைய சுச்சுவேஷன் இல்லையா? ஸோ இது நம்மளுடைய ஒரு இயற்கையான ஒரு படைப்பு தான். அதனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்களும் இந்த லெவலுக்கு போகணும்னா நீங்கள் டபுள் த ஹார்ட் ஒர்க், ட்ரிபிள் த ஹார்ட் ஒர்க் போடணும். ஓகேவா? மேபி இவங்களுக்கு ஒரு சின்னதாக ஸ்லைட் இது பண்ணாலே மூவ் பண்ணாலே போதும், போயிடலாம். ஸோ அதனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு கை கொடுக்கறது வந்து எது அப்படின்னா போர்டம் தான். இந்த போர்டமை நீங்கள் வந்து தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஹார்ட் ஒர்க் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தானாக வந்து நின்றோம், சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து நின்றோம். ஸோ இதை மட்டும் நம்பிட்டு அண்ட் யூனிவர்ஸை நம்புங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். அண்ட் ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ அபவுட் டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, தேங்க்யூ ஆல்.